பேர் ஷாம்லா. நான் இந்த ஊர் தான். நான் தேவன் எனக்கு செய்த அற்புதத்தை நான் சாட்சியாக சொல்ல வந்திருக்கேன். எனக்கு 2019 எனக்கு கொஞ்சம் பலவீனங்கள், ரொம்ப பலவீனங்கள், படுக்க ரொம்ப வியாதியில் படுக்க நிறைய சொல்ல. ஆனால் சாட்சி சொன்னால் டைம் இருக்காது, நான் ஃபுல்லாக சொல்ல. ரொம்ப மரண இதுவில் தான் இருந்தேன். அடிக்கடிக்கு கால் வராது, நைட்டில் 12 மணிக்கு மேலே இடுப்புலேருந்து கீழே செயல்படாது, கை கால் வீக்கம். ஒரே நாளில் டான்ஸ்லிங் பெருசு பெருசாக வளர்ந்து ஆப்ரேஷன். நான் ஸ்டார்ட்டாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் போராடிட்டு வந்தேன். எவ்வளோ ஹாஸ்பிட்டல், எவ்வளோ செலவு, லட்சக்கணக்கில் எனக்கு செலவு பண்ணார். ஆனாலும் நான் ஜெபிப்பேன், ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், எனக்கு ஒரு விடுதலையே இல்லை. நிறைய நடந்தது. ஒரு நாள் படுத்துட்டு இருக்கோம், 1 மணிக்கு யாரோ எழுப்புன மாதிரி இருந்தது. நான் எந்திரிச்சு ஒரு 40 மாத்திரை எடுத்துக்கின்னு தண்ணி எடுத்துக்கின்னு நான் வெளியே போயிட்டு நம்ம செத்துடலாம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை திட்டுறதோ அடிக்கிறதோ இது வரைக்கும் எனக்கு கிடையாது. ஆனாலும் எனக்கு தற்கொலை ஆவிலாம் எவ்வளோ என் வாழ்க்கையில். நான் 1 மணிக்கு அந்த மாத்திரைலாம் எடுத்து போய் வச்சுட்டு போடலான்னு இருக்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரம் நான் தெளிஞ்சு, நம்ம ஏன் மாத்திரையோடு நிற்கிறோம், ஏன் நம்ம சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை நான் தூக்கி போட்டுட்டு நான் போய் படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்து 3வது வீட்டில் ஒருத்தவங்க மாத்திரை போட்டு ஆம்புலன்ஸில் அவங்கள ஏற்றிட்டு போகிறாங்க. கர்த்தர் அப்படியா என்னை எல்லா மரணத்தின் விளிம்பிலிருந்து தேவன் என்னை நடத்தினார். அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு க்யூர் ஆகலை. நானும் சர்ச்சுக்கு போகிறேன், க்யூர் ஆகலை. அப்புறம் 2023 எங்கள் மாமியாருக்கு யாரையும் எங்கள் தெருவுலேருந்து எங்கள் அமாவாசை பிரேயர் நடக்குது அப்படின்னு எங்கள் மாமியார்கிட்ட சொல்லியிருக்காங்க. வீட்டில் சமாதானமே இருக்காது, ஒரு தண்ணி கூட முள்ள முடியாது, துணி துவைக்க முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது, பெட்ரூம்லேருந்து கிச்சனுக்கு வர முடியாது, கால் அந்த அளவுக்கு வலி. குழந்தைங்களுக்கு கூட என் பசங்களுக்கு 8 வயசுல வேலையெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் பிரித்து கொடுத்தாரு. என்னால் எதுவும் செய்ய முடியாது. இப்போ வரைக்கும் அவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி கடந்து வந்த நாட்கள். அப்புறம் எங்கள் வீட்டாண்டி யாரோ இந்த அமாவாசை பிரியருக்கு வந்திருந்தாங்க. என் மாமியார்கிட்ட சொல்லி இது மாதிரி இந்த ஊரில் அங்கே அமாவாசை பிரியர் நடக்குது, அங்கே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் மாமியார் சொன்னாங்க. ஆனால் இங்கே இதே ஊர் தான், ஆனால் இங்கே ப்ரேயர் நடக்கிறது எனக்கு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு நானும் என் ஃபேமிலியோடைய 12 பசங்க எங்கள் வீட்டுக்காரோட வந்து ஃபஸ்ட்டு ப்ரேயர்ல தேவன் எனக்குள்ள தேவ பிரசனை இறங்குச்சு. எனக்குள்ள அந்த வியாதிகள், அந்த பலவீனங்கள் எல்லாம் என்னை விட்டு போச்சு. ஃபஸ்ட்டு இதில் நான் சொல்லியிருக்கணும், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, நான் சொல்லலை. இங்கே வந்து எனக்கு தேவன் நிறைய அற்புதம் அதிசயம் நிறைய செஞ்சுருக்காரு, நான் நிறைய சொல்லியிருக்கணும். அப்புறம் எனக்கு ஜெபிச்சாரு. நான் விடுதலை ஆகினேன். மறுநாள் போயிட்டு நான் எல்லா வேலையும் செஞ்சேன், தண்ணியில் சோப்பில் எல்லாமே கை வச்சேன், நான் சாப்பாடு எல்லாம் செஞ்சு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சொன்னேன் இது மாதிரி அங்கே நடக்குது. ஆனால் எல்லாருமே வந்தாங்க. அப்படி நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து இந்த அமாவாசை கூட்டத்தில் கலந்துட்டு என்னை மறுநாள் வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் என் ஃபேமிலியோடு வந்தோம். அப்போது எத்தனை பசங்க கேட்டார், எனக்கு 2 பசங்கன்னு. அப்போ அப்பா சொன்னாங்க, உனக்கு இன்னொரு அரிசி ஏசப்பா கொடுக்க போகிறாருன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். எங்கள் வாழ்க்கையில் நிறைய அதோட ஒரு லேண்டு ஒன்று ரொம்ப நாளாக ஒன்று விற்காமையே சொந்தக்காரே அதை தடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஜெபிச்சோம், அதையும் ஆண்டவர் விற்க செஞ்சார். அப்புறம் வந்து போன வருஷம் சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு நான் ஊருக்கு போனேன். அங்கே போனால் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு அங்கே ஒரே 3 நாள் அங்கே இருந்து தொடர்ந்து ஜெபிச்சேன். என்னதான் ஆச்சுன்னு தெரியல, கை கால் மூஞ்சி எல்லாம் வீங்கிட்டு துணியே கிழிச்சிட்டு வர மாதிரி ஆயிட்டு அங்கே இருக்கவே முடியாத. ரொம்ப டாக்டர் கிட்ட வராரு, மழக்கம் வருது, நம்மளுக்கு ஏதோ ஆயிடுது, நம்ம ஏதோ ஆயிடுச்சு அப்படி சொல்லி. நம்ம கிராமம் எல்லாம் வந்து இந்து மந்திரங்க. நான் போயிட்டேன், நம்ம சொந்த ஊருக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு போனேன். அங்கே போன இடத்துல ஒன்றுமே முடியல, நம்ம செத்துட்டோம், நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுது, நம்ம குழந்தைங்களாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏசப்பா எனக்கு இன்னும் ஜீவனை கொடு, உனக்காக நான் இன்னும் ஊழியம் செய்வேன், அநேக சிறு பிள்ளைகளை நான் போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ஊர்லயே என்னால் இருக்க முடியல. சரி, காலையில் 3 மணிக்கு நம்ம ஊருக்கு போயிடலாம், அந்த பசங்களை எல்லாரையும் விட்டுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு 3 மணிக்கு கிளம்புனா 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்து உடனே அப்பா கிட்ட வந்து எனக்கு ஜபம் பண்ணி எண்ணெல்லாம் பூசி எனக்கு தேவன் அப்பயும் எனக்கு சுகத்தை கொடுத்தார். எவ்வளோ எனக்கு அற்புதம், எனக்கு அதிசயம், நிறைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்க போறாருன்னு சொன்னாரு, கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து குழந்தை நின்றுச்சு. நான் வந்து அது இருந்தது எனக்கு தெரியாத போய் ட்ரிப்ஸ் போட்டேன், எனக்கு மறந்துட்டேன். 2வது பொண்ணுங்க 12 வயசு 11 வயசு. சரிண்ணா, நான் என்ன பண்ணேன், ட்ரிப்ஸ் போட்டேன், எனக்கு தெரியல. அப்புறம் ட்ரிப்ஸ் போட்டு அப்புறம் மறுபடியும் கார்டு வாங்கி செக் பண்ணி பார்த்தா
கன்சீவா இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்பாடா அப்பா நல்லா இருக்கு, நீ சாட்சி சொல்லுமான்னாரு. எனக்கு சாட்சி சொல்ல ஒரு மாதிரி இருந்தது. நான் அதை சாட்சியை சொல்லல. அது விட்டுட்டு அதுவும் அபோட் ஆயிடுச்சு. சரி நம்மளுக்கு அதான் இல்லை, இதோட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். மறுபடியும் நான் வந்து மாசம் மாசம் ஜெபிக்க சொல்ல ஒரு ஜெபிப்பாங்க. 2 பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும் ஆசீர்வதி ஏசப்பா அப்படின்னு. என் சின்ன பொண்ணு கேட்பாம்மா, நம்மளுக்கு தான் தம்பியே இல்லையே, ஏன் அங்கிள் வந்து ஆசீர்வதின்னு சொல்றாரு? தெரியலம்மா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை விசுவாசிக்கல. சரி சொல்றாரு சொல்லிட்டு நானும் போயிட்டு இருந்தேன். நவம்பர் மாசம் நான் அந்த சபை கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போது ஜெபிக்க சொல்ல நான் உட்காந்து முழங்கால் படிட்டு ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு 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 மகளோட கர்ப்பம் திறக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்குன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு. 2 மாசம் முடிஞ்சு 3வது மாசம் நான் கன்சீவா இருக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்தது போல அது ஆண் பிள்ளைன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். இதோடைய குழந்தையோடு நான் அங்க வந்து சாட்சி சொல்லுவேன். ஆனாலும் தேவன் தகப்பனை அழகா எடுத்து வல்லமையா எடுத்து நடத்துறாரு. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு மகனை எடுத்து நடத்தணும். எத்தனை எத்தனை பேர் விடுதலை, எத்தனை அற்புதங்கள், எத்தனை வியாதியஸ்தர் குணமாக்குறாங்க. உண்மையாலுமே இந்த ஸ்தலம் ஒரு பெதஸ்தா குளம் தான் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இன்னும் தகப்பனை எடுத்து இன்னும் அநேக தேசங்களுக்கு, நாடுகளுக்கு, லட்சங்களுக்கு எடுத்து நடத்தணும். ஒவ்வொரு நாளும் மகனோடு இடைப்படணும். இன்னும் மகன் தேவன் தங்குகிற ஸ்தலம் இது பெத்தேல் என்று சொன்னது போல அருமையான தகப்பனுக்கு ஒரு நல்ல ஸ்தலத்தை என் தேவன் வருகிற நாட்களில கட்டளையிடுவார். அதற்காக நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் என்னை சாட்சியா நிறுத்தினபடிக்காக என் தேவனுக்கு நான் நன்றி.